எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. காலையில் நமக்கு தோசை மாவு இல்லாத டைமில் இந்த ரெசிபி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 1 கப் வந்துட்டு ரவை எடுத்திருக்கேன். அடுத்தது 1/2 கப் வந்துட்டு அவல் வந்து எடுத்திருக்கேன். இந்த அவல் வந்துட்டு தட்டை அவலும் எடுத்துக்கலாம், இல்லை கெட்டி அவலும் எடுத்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். 1 கப் ரவைக்கு 1/2 கப் அவல். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினோம்னா போதும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வச்சோம்னா அது நல்லா ஊறிடும். இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் ஃபுல்லாக இழுத்துடுச்சு. ரவையும் நல்லா ஊறிடுச்சு, அவளும் வந்து நல்லா ஊறிடுச்சு. ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே நல்லா ஊறிடும். இப்போ ஊற வச்ச ரவையை ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிக்கலாம். இது நம்ம நார்மலாக கிடைக்கிற ரவை எடுத்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா அரிசி ரவை கிடைச்சதுன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது ஊற வச்ச அவலையும் இதோட சேர்த்துடலாம். நம்ம வீட்டில் மாவு இல்லாத, தோசை மாவு இல்லாத அன்றைக்கி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 15 மினிட்ஸில் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடும். அடுத்தது 1/2 கப் அளவுக்கு நான் தயிர் வந்து சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு நைஸான ஒரு மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மாவு வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். கொரப்பாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டா தான் நமக்கு தோசை வந்து நல்லா சூப்பராக வரும். அதனால் நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு வந்து நான் எடுத்து காட்டுறேன். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொரப்பாக இல்லாமல் நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு வந்து நான் எடுத்திருக்கேன். அடுத்தது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். நான் தயிர் வந்து நல்லா புளிச்ச தயிர் சேர்த்ததுனால பேக்கிங் சோடா வந்து 1/4 டீஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன். அடுத்தது மிக்சியை வந்து வாஷ் பண்ணி வச்ச தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவை ஒரு தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடா சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து சேர்க்கணும். நிறைய சேர்த்துட்டோம்னா மஞ்சள் கலரில் மாறிடும். நல்லா புளிச்ச தயிர்னால் 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அடுத்தது இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம தோசை ஊற்றும் போது நல்லா வரும். இப்போ தவா வந்து நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ரொம்ப நைஸாக தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக அது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதும். ஏன்னா பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ இது க்ளோஸ் பண்ணி வேக வைக்கிறதுனால வேக வைக்கலாம், இல்லைன்னா நம்ம திருப்பி போட்டும் வேக வச்சுக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். இப்போ இது கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நமக்கு வேணும்னா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாலும் சூப்பராக வெந்துடும். ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு தோசை மாவு இல்லாத நேரத்தில் இந்த ரெசிபி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 15 நிமிஷத்தில் ரொம்ப சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.